வாழ்த்துக்கள், நீங்க பிறந்துட்டீங்க. நீங்க ஒரு பச்சை கடல் ஆமை. நீங்க பிறந்திருக்கிற இடம் ஒடிசா மாநிலத்துல இருக்கிற கஹிமாத்தா கடற்கரை. உங்க தாய் பத்தி சொல்லணும்னா 82 வயசு நிரம்பிய அனுபவம் வாய்ந்த ஒரு ஆரோக்கியமான பெண் ஆமை. இங்கதான் பக்கத்துல வெக்கேஷனுக்கு போயிருக்கு. 14,000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற டாட்டூக்கா தீவுல சன்பாத் எடுத்துட்டு இருக்கு. கண்டிப்பா திரும்பி வராது. மண்ணுக்கு அடியில பல நூறு முட்டைகளோட சேர்த்து புதைக்கப்பட்டிருக்க நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மேற்பரப்புக்கு வரீங்க. என்னதான் தாய் தந்தை இல்லாம தனிமையில பிறந்தாலும் உங்க பிறந்த நாள் கொண்டாட்டத்தை இயற்கை தவற விடல. இரவு வானம், குளிர்ந்த காற்று, நிலவோட வெளிச்சம், அலைகளோட ஓசைன்னு எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியான அனுபவத்தை கொடுக்குது. உங்களோட சேர்த்து நூற்றுக்கணக்கான அல்ல கைகள் வெளியே வருது. வந்துட்டானுங்க மகிழ்ச்சியை கெடுக்கிறதுக்கு. நீங்க மெதுவா நகர்ந்து கடலை நோக்கி போறீங்க. கடல் நீர் சுமாரா 500 மீட்டர் தொலைவுல இருக்கு. ஆனா சில அல்ல கைகள் தவறான பாதையில போகுது. நகர்பகுதியோட இரைச்சல் சத்தம், தெருவிளக்குகளோட பிரகாசமான வெளிச்சம் ஆமை குஞ்சுகளை கவருது. அந்த பெரிய வீட்டுக்கு பின்னாடி தான் கடல் இருக்குன்னு நினைச்சு பல ஆமை குஞ்சுகள் மரணத்தை நோக்கி போகுது. இதுக்கு எதுக்குடா பிறந்தீங்க? நீங்க தொடர்ந்து முன்னேறி போறீங்க. அப்போ தூரத்துல ஒரு கரை நண்டு உங்களை நோக்கி வர்றத பாக்குறீங்க. பர்த்டே பார்ட்டிக்கு எவன்டா கரை நண்டை கூப்பிட்டது?